கர்த்தரை நாம் தொழுது கொள்வதற்கு தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தினுடைய கடைசி மட்டும் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் பதிய வைக்கப்பட்டிருந்ததற்காக எல்லாரும் இந்த காலை வேளையில நன்றி சொல்லி வாய்களை விரிவாய் திறந்த ஆண்டவரே, கர்த்தர் எத்தனை நல்லவர், கர்த்தர் எத்தனை மேன்மை உள்ளவர். ஆண்டவரே, எவ்வளோ பெரிய காரியங்களை நீர் எனக்காக செய்திருக்கிறீர். என்னோடு கூட என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த வருடமெல்லாம் நடந்த தேவன், என் கரங்களை பிடிச்சு நடத்தின தேவன், பாதை இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஆலோசனை தந்து நடத்தின தேவன். இந்த காலை வேளையில் அந்த தேவனுடைய பாதத்துக்கு நான் வந்திருக்கிறேன். என்னையே பலியாய் கொடுத்து நான் கர்த்தரை உயர்த்த வந்திருக்கிறேன். வாழ்நாளெல்லாம் நான் கர்த்தரை துதிச்சாலும் அது போதாது. அவ்வளவாய் கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். அவ்வளவாய் கர்த்தர் எனக்கு மேன்மையானதை, மகிமையானதை கர்த்தர் செய்திருக்கிறார். அவருடைய அற்புதங்கள் பெரியது, அவருடைய அதிசயங்கள் பெரியது, அவருடைய மகிமையின் காரியங்கள் பெரியது. அவைகளை நான் எண்ணி பார்க்கிறேன். இந்த காலை வேளையில அவைகளை நான் சிந்தித்து பார்க்கிறேன், அவைகளை நான் யோசித்து பார்க்கிறேன். அவை எல்லாவற்றையும் என்னுடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து இந்த என்னுடைய வாழ்க்கையில் வந்த மேடுகள், பள்ளங்கள், உயர்வுகள், தாழ்வுகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் மாத்திரம் எங்களோடு கூட இருந்தீர். ஆண்டவரே, கர்த்தர் மாத்திரம் எங்களை நடத்துகிறவராய் இருந்தீர். உமக்கு நன்றி டாடி, உமக்கு நன்றி டாடி. ஆண்டவரே, தேவ சமூகத்தில் எங்களை நீர் கொண்டு வருவது கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை துதிப்பதற்கு. இந்த காலை வேளையில ஒரு ஆராதனையின் அபிஷேகம், ஒரு ஆராதனையின் பிரசன்னம் எங்க பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக மன மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு இந்த காலை வேளையில ஒரு உயர்வான ஆராதனையை தேவனுக்கு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் இந்த காலை வேளையில பலப்படுத்துவீராக. ஒரு சிறந்த ஆராதனையை ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கணும். நீர் பெரியவர் அப்பா, அகிலத்தை படைத்தவர், அகிலத்தை ஆள்பவர், உமக்கு நிகரானவர் யாரும் இல்லை. நீர் நிகரற்றவர் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை நிகரற்றது. அந்த நிகரற்றவருக்கு முன்பாக நாங்கள் வந்திருக்கிறோம். மனதார அவரை புகழ வந்திருக்கிறோம், மனதார ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆவியானவர் எங்கள் நடுவிலே வந்து உம்முடைய பிரசன்னத்தை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும். இயேசுவே, வல்லமையாக இப்போ வந்திடும். மகிமை சொரூபனே, மாமல்ல தேவனே, மகிமை சொரூபனே, மாமல்ல தேவனே, மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே. சுராஜா, மன்னா வந்த ஆசீர்வாதம் தாருமே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். தாய் தந்தை நீதமே தற்பரானேங்கட்டு, தாய் தந்தை நீதமே தற்பரானேங்கட்டு. தரணியில் வேறொரு துணை இல்லையே, தரணி
மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். காருண்ய தேவனே கதியும்மை அன்பினோ, காருண்ய தேவனே கதியும்மை அன்பினோ, கடைசி வரையும் காத்து ரட்சியும். இயேசுவே கடைசி வரையும் காத்து ரட்சியும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற, பக்தரும் முக்தரும் பாடி துதிக்கின்ற பரலோக ராஜனே நீர் வாருமே, பரலோக ராஜனே நீர் வாருமே. வாங்க பாண்ட காலை வேளையிலே வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும். ஒவ்வொரு மேலையும் வல்லமையாக இப்போ வந்திடும். மன்னாவும் வரவை எண்ணி நான் ஜீவிக்க, மன்னாவும் வரவை எண்ணி நான் ஜீவிக்க, ஏவுதல் தீனம் தாரும் ஏகனே, ஏவுதல் தீனம் தாரும் ஏகனே. வாரும் வாரும் மகத்துவ தேவனே வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே மகிமை சொரூபனே மாவல்ல தேவனே, உங்க பிரசன்னத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாவற்றையும் மாற்றி விடுவீர். நீர் வந்தீரானால் எங்கள் சூழ்நிலைகள் மாறும், நீர் வருவீரானால் எங்கள் பலவீனங்கள் மாறும், நீர் வருவீரானால் எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அப்பா கதியும்மை தவிர எங்களுக்கு பூலோகத்துல வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. காருண்ய தேவனே கடைசி வரைக்கும் எங்களை காத்து ரட்சிக்கிறவரே, நம்முடைய பிரசன்னம் இந்த காலை வேளையில் அளவில்லாமல் எல்லாரையும் ஆட்கொள்வதாக. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தை பார்த்த நாங்கள் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளையும் சந்திக்க தேவன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்தை துவக்கின எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை முடிக்காமல் பாதியில இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆனா எங்களுக்கு முடிய ஜீவனை கொடுத்து வருஷத்தின் துவக்கத்தை துதியோடு ஆரம்பித்த நாங்கள் இந்த வருஷத்தின் கடைசியும் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல, தேவனை துதிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி ஆராதனையில எங்கள் எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில உம்முடைய கிரியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம், உம்முடைய வல்லமையை நாங்கள் சந்திக்க விரும்புகிறோம். உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்தின் மகிமையான காரியங்களை இந்த காலை வேளையில எங்கள் கண்கள் காண நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு இந்த காலை வேளையில கர்த்தர் அசைவாடுவாராக, ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்புவாராக. நேரடியாய் எங்கள் பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசும் ஆண்டவரே. இந்த காலை வேளையில பாடுகிற பாடல்கள் உமக்கு உகந்தனவா இருக்கட்டும். சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆரவாரத்தோடு
ஆண்டவரை சேர்ந்து ஆராதிக்க ஒரு மனதின் சிந்தையை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரே, ஒரே மனதோடு ஒரே சிந்தையோடு இந்த காலை வேளையில தேவனை உயர்த்த பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவாராக. ஆண்டவரே, பாடுகிற பாடல்களில ஆண்டவரே நாங்கள் பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும். உம்முடைய பிரசன்னத்தின் மேன்மையான அனுபவங்கள் ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும். பாடும் போதே, ஆராதிக்கும் போதே சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், கட்டுகள் உடைக்கப்படுவதாக. இந்த காலை வேளை கர்த்தர் பெரிதான காரியங்களை எங்கள் கண்கள் காண கர்த்தர் கிரியை செய்வாராக. நுகங்கள் முறிந்து விழுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இன்றைக்கு வந்த ஒருவரும் சும்மா போகக்கூடாது. கர்த்தருடைய தொடுதலை உணர்ந்து ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தோடு இங்கிருந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருவீராக. புதிய மக்களை எங்களோடு கூட சேர்ந்து இந்த காலை வேளையில் உம்மை மகிமைப்படுத்தட்டும். தேவன் கொடுக்கிற விடுதலையை நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த காலை வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவாராக. தேவ சத்தத்தை கேட்க எங்கள் செவிகள், எங்கள் இருதயங்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீங்க பிரசன்னராய் இருந்து உங்க விருப்பம் போல நடத்துங்க. மனித சித்தம் அல்ல, மனித எண்ணங்கள் அல்ல, ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துவாராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள புயம் இந்த காலை வேளையில மகத்தானவைகளை செய்யட்டும். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். தேவன் மகிமைப்படுவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தின் துவக்கத்தை பார்த்த நாம் இந்த வருஷத்தினுடைய முடிவையும் சந்திப்பதற்கு தேவன் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நன்மை செய்தவங்களாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் நன்மை செய்ததற்காக உமக்கு நன்றின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் சேர்ந்து ஆத்துமமே, என் முழு உள்ளமே, உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்து ஆதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி சந்தோஷமாய் பாடி கர்த்தரை நாம் ஒன்றிணைந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆத்துமமே, என் முழு உள்ளமே, உன் ஆண்டவரை தொழுதேற்று, நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள. ஆத்துமமே, என் முழு உள்ளமே, உன் ஆண்டவரை தொழுதேற்று, நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாக, தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாக. ஆத்துமமே, என் முழு உள்ளமே, உன் ஆண்டவரை தொழுதேற்று, நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் நீ செய்வனவான வினை பொறுத்தருளும் மேலான, தினம் தினம் உலகில் நீ செய்வனவான வினை பொறுத்தருளும் மேலான. ஆத்துமமே, என் முழு உள்ளமே, உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன்
துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய்து தந்த பாதை துன்பம் மாற்றி ஆனந்த போதரும் தயை செய்து தந்த ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த தொழுதேற்று உனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மற்றும் திருவாயினால் முடிசூட்டும் உனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மற்றும் திருவாயினால் முடிசூட்டும் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று துதி மிகு தேர தோட்டரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே துதி மிகு தேர தோட்டரி தினமே இதயமே உள்ளமே என் மனமே ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் தாங்குகிற அவருடைய கிருபையை நம்மால சொல்லி முடியாது, விவரிக்க முடியாதது அவருடைய கிருபை. இவ்வளவாய் நம்மை நடத்தினாரே, அந்த தேவனை பார்த்து பாட போகிறோம். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என்ன செய்யா, உண்மையல்லோ நான் பற்றி கொண்டேன். இந்த உலகத்தில் நான் வெற்றி கொண்டதற்கு காரணம் நீர் என்னோடு கூட இருந்ததினாலே. ஆகவே இந்த காலை வேளையில் எல்லாம் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா நன்றி சொல்லி துதித்து துதித்து மகிழ்ந்து மகிழ்ந்து தூயவராகிய உம்மை நான் போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி சந்தோஷமாய் பாடி கர்த்தரை இந்த காலை வேளை நாம் ஆராதிக்கலாமா? மகிமையின் நம்பிக்கையே மாறிடாது என் இயேசுயா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டேன். சேர்ந்து துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவின் நங்கூரமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மாலையே, துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உன் குரலோ கேட்குதையா,
பொங்குதையா, உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. எல்லாரும் சேர்ந்து துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தேன், உம் தோளில் நான் இருப்பேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுங்க. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே. உம் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெங்கும் சுடர்விடுவே. ஆமென். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து பாடுவது என்பது ஒரு உன்னத அனுபவம். இந்த உலகத்தில் மனுஷன் சமாதானத்துக்காக நிம்மதிக்காக சோகமாக இருக்கும்போது இப்படி பலவித பாடல்களை பாடுவான். ஆனால் எவ்வளோ நேரம் இருக்கும் அந்த பாடலை கேட்குற வரைக்கும்? அதுக்கப்புறம் கவலை மறுபடியும் என்ன பண்ணுறோம், வந்துடும். ஆனால் தேவனுடைய பாடலை பாடி ரசித்து ருசித்து பாடும் பொழுது அப்போ மட்டும் இல்லை, அப்போ நிரப்புகிற சமாதானம் உங்கள் இருதயத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்து நம்மை மூடி எல்லாவற்றையும் மறக்க செய்கிறது கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரம்தான். இந்த வருஷத்தில் அப்படி இருந்ததுனால தான் பல சூழ்நிலைகளை கடந்து இந்த வருஷத்தை முடிக்கிற நிலைமையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் நல்லவர். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை கொஞ்சம் எண்ணி பார்த்து, ஆண்டவரே இந்த காலை வேளையில நன்றி என்று சொல்லி நம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த விரும்புகிறேன். உமக்கு நன்றி சொல்வது என்னுடைய தலையாய கடமை. ஏனென்றால் இன்றைக்கு நான் நிற்பதே உம்முடைய கிருபை. வேத வசனம் சொல்லுகிறது போல நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லி சொன்னது போல என் வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில இந்த வருஷத்துல செய்திருக்கிறேன். இதுவரைக்கும் நான் நிற்கிறேன் என்று சொன்னால், சுவாசிக்கிறேன் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை ஒன்றே. ஆகவே கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கடந்த நாட்கள் காத்தீர், ஆபத்திலே காத்தீர், வாழ்க்கையிலே ஒளிவிளக்காய் வந்தேன், அடைக்கலமாய் கேடயமாய் இருந்தேன். தனிமையிலே நான் தனிமை என்று நினைத்த போது துணை நான் உனக்கு நான் தான்பான்னு சொல்லி தைரியப்படுத்தினீரே. உங்களுடைய கிருபையை நினைத்து நான் உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சந்தோஷமா கையை தட்டி நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே
போகட்டும். நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. சொல்லுங்க, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, உனக்கு குறையே வைக்கலையே. காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்க, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, அந்த ஒளி வந்ததுனாலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கை பிரகாசிக்குது. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பு என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பு என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினே நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கினீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புது வாழ்வு தந்தீரே நன்றி நன்றி சொல்லுங்க, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, இயேசுவே. நாவாலே
உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்தினீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. கை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. மறுபடியும் ஒரு விஷயம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, எத்தனை சூழ்நிலையில உங்க கூட இருந்து கர்த்தர் நடத்தினாரு. அவர் வழிகள் ஆச்சரியமானவைகள், அவருடைய பாதைகள் நமக்கு அதிசயமானவைகள். நம்முடைய எண்ணத்திலே தோன்றாதது, நம்முடைய சிந்தனையிலே தோன்றாததை நமக்காக செய்கிறவர் தான் நாம் ஆராதிக்கிற சேவிக்கிற ஆண்டவர். அவரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் கர்த்தர் விட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார். பாடலை பாட போகிறோம். கர்த்தரையை நம்பி ஜீவிப்போம், நம்முடைய கவலை கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை பற்றி கொள்வோம். இது வரைக்கும் கவலை இருந்துச்சா? கவலையெல்லாம் தூக்கி போட்டுருங்க, ஆண்டவர் மேல வச்சிருங்க. அவரை நம்பி நான் ஜீவிப்பேன், என்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் மாறும். விசுவாசத்தோடு பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம்,
நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே. கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீரிடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். அவரை நம்பி ஜீவிக்கிறவங்களை நிச்சயமா கைவிட மாட்டார். நம்முடைய பாரங்களை சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவ சமூகம் மாத்திரம்தான். அங்க சொல்லிட்டோம்னா அதுக்கு நிச்சயமா பதில் தருவார். ஆனா நம்ம என்ன தெரியுமா செஞ்சோம்? மனுஷன்கிட்ட போய் நம்முடைய பாரங்களை இறக்கி வச்சோம். உறவினர்கிட்ட போய் சொன்னோம், எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் சொல்றார், நீ எங்க போனாலும் உனக்கு நீ நினைக்கிறது கிடைக்காது. ஆனா என் சமூகத்துக்கு வா, என் பிரசன்னத்துக்கு வா, என்னிடத்துல உன்னுடைய கவலைகளை எல்லாம் என்ன பண்ணு சொல்லு. பதில் தருகிற கர்த்தர் நான் உனக்கு துணையாயிருப்பேன். அல்லேலூயா. இது வரைக்கும் செய்யலைனாலும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நான் என்னுடைய காரியத்தை எந்த மனுஷனிடத்துல நான் போய் சொல்ல மாட்டேன். நான் சொல்லுகிற ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய பிரசன்னம் மாத்திரமே. அங்க மட்டும்தான் நான் சொல்லுவேன் என்ற ஒரு தீர்மானம் எடுத்து தேவ சமூகத்தில் போய் உங்க கண்ணீரை ஊற்றி விடுங்க. உங்க பாரமெல்லாம் அதுக்கப்புறம் தீந்துரும். கவலை உங்களை விட்டு எடுபட்டு போய்விடும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார், திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல அநேக சூழ்நிலையில நம்ம நினைச்ச காரியம் என்ன தெரியுமா? நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு பதிலே தரல, என்னை விட்டு கடந்து போனது போல இருக்கு. எல்லாருக்கும் பதில் கொடுத்தாரு, எனக்கு மட்டும் என்ன பண்ணல, பதில் கொடுக்கல. என்னை விட்டு அப்புறம் கடந்து போகிறாரு. சில சூழ்நிலை அப்படிதான் இருந்திருக்கும். இந்த காலை வேளை ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? சிலருக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார், சிலருக்கு கடைசி நேரத்தில் தான் கர்த்தர் பதில் தருவார். யாருக்கு எப்போ தரணுன்றது அவருக்கு தெரியும். அவர் நிச்சயமா உங்களை விட்டு அப்புறம் போக மாட்டாரு. உங்க காரியத்தை நடப்பிக்கிற வரைக்கும் அவருடைய கண்கள் எல்லாம் உங்க மேல தான் இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த பாடல பாட போகிறோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கிறவர், உருவாக்குகிறவர், தோளின் மேல் சுமக்கிறவர். அப்புறம் போகிறவர் போல இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். எல்லாரும் சேர்ந்து காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார்.
உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடிக்கட்டினில் அவர் காணாதவர் போல என்றார். கப்பலின் அடிக்கட்டினில் அவர் காணாதவர் போல என்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். உன்னை காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போலிருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடிக்கட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். கப்பலின் அடிக்கட்டினில் அவர் காணாதவர் போல் அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார்.
மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் காக்கிறவர், உருவாக்குகிறவர், தோளின் மேல சுமக்கிறவர். இந்த வருஷத்தில் அப்படிதாங்க இருந்தாரு. உங்களை காக்கிறவரா இருந்தாரு. தோளின் மேல உங்களை சுமந்ததுனால தான் தப்பித்திருக்கிறோம். அநேக பள்ளங்கள், கடக்கக்கூடாத காரியங்கள் வந்தபோது, மகனே மகளே, நீ போக வேண்டிய பாதையில் நான் போறேன், உன்னை என் தோளின் மேலே சுமந்து உன்னை அக்கறையிலே நான் கொண்டு போய் விடுகிறேன். நம்ம நினைக்கிற ஆண்டவர் காணாதவர் போல் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு அப்படிதான் ஆரம்பத்தில் தோன்றி இருக்கும். ஆண்டவர் காணாதவர் போல இருக்கிறாரே. ஆனால் கர்த்தர் செய்த காரியம் என்ன தெரியுமா? ஈசாக்கை பலியிடணும் தான் ஆபிரகாம் போனார். ஆனால் ஈசாக்குக்கு கர்த்தர் மறுவாழ்வு கொடுத்து ஈசாக்கை கர்த்தர் பலுகி பெருக செய்தார். நம்முடைய தேவன் காணாதவர் அல்ல. உன்மீது நோக்கமாய் இருக்கிற கர்த்தர், உன்மீது சிந்தனையாய் இருக்கிற கர்த்தர். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்முடைய தேவன் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த வருஷத்தை முடிச்சு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாம போகிறோம். இன்னும் ஒரு சில மணி நேரங்கள் இருக்கிறது இந்த ஆண்டை முடிப்பதற்கு. இதை விட முக்கியமான காரியம், இந்த வருஷத்தை காட்டிலும் அடுத்த வருஷத்துல ஆண்டவருடைய வருகை சமீபமா வந்துருச்சு. அதுதான் நம்முடைய சிந்தையில இருக்கணும். இன்னொரு வருஷம் வருதுன்னா போன வருஷத்தை காட்டிலும் ஆண்டவர் பக்கத்துல வந்துட்டாரு. நான் ஆயத்தமா இருக்கிறேனா, பரிசுத்தமா இருக்கிறேனா, எதிர்பார்த்து காத்திருக்கிறேனா, அந்த சிந்தை நமக்கு இருக்கணும். இந்த பாடலை பாட போகிறோம். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகத்தில். ஆஹா, ஆனந்தமே பேரானந்தமே. இந்த ஏன் தெரியுமா? ஆண்டவர் வரும்போது ஒரு ஆனந்தம், பேரானந்தம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. என்னுடைய பாடு, என்னுடைய வேதனை, என்னுடைய கண்ணீர் எல்லாவற்றிற்கும் முடிவு கொடுக்க என் இயேசு வந்து விட்டார். எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களுக்கு ஆனந்தம், பேரானந்தம். எடுத்துக்கொள்ளப்படலைன்னா இன்னும் அழுகதான், இன்னும் கொடிய வேதனை தான். ஆனால் அதில் போக கர்த்தர் விரும்பவில்லை. நம்மை அவரோடு கூட இணைக்கத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அந்த சிந்தையோடு இந்த பாடலை பாடி கர்த்தர் அப்படியே ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். மகிமையோடு வருகின்ற மேகமில், மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமில். ஆனந்தமே 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 பேரானந்தமே, ஆனந்தமே 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 பேரானந்தமே. மகிமை அதிசயிக்க வாரோர் ஆர்ப்பரிக்க, பூமி அதிசயிக்க, ஆமென், வாரோர் ஆர்ப்பரிக்க, தூத துணியுடனே மேகமில் வருவார். அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. அன்பர்கள் நாங்கள் இயேசுவை சந்திப்போம், ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிற மேகமில், மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமில். ஆசை மகிமனவர் பிதாவின் மகிமையோடு, ஆசை மகிமனவர் பிதாவின் மகிமையோடு, நேச
மணவாட்டியை மறுரூபமாக்க வருவார். அவராய் நாமும் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே அல்லேலூயா. அவராய் நாமும் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். சுத்த பிரகாசமா சித்திர தையலாடை. சுத்த பிரகாசமா சித்திர தையலாடை. தூய நிதியுடனே வெண்வஸ்திரம் தரிப்போ. விண்ணவர் சாயலில் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே அல்லேலூயா. விண்ணவர் சாயலில் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். ஆவியும் மணவாட்டியும் அழைத்திடும் நேரமல்லோ. ஆவியும் மணவாட்டியும் அழைத்திடும் நேரமல்லோ. ஆயத்த விழிப்புடனே பூரணமடைந்திடுவோ. காலமும் சென்றது நேரமும் வந்தது. ஆனந்தம் ஆனந்தமே அல்லேலூயா. காலமும் சென்றது நேரமும் வந்தது. ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் பிரசன்னம் வருகின்றார் மேகமிதில். ஆனந்தமே 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 பேரானந்தமே. ஆனந்தமே 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 பேரானந்தமே. ஆசை மகிமனவர் பிதாவின் மகிமையோடு. ஆசை மகிமனவர் பிதாவின் மகிமையோடு. நேச மணவாட்டியை மறுரூபமாக்க வருவார். அவராய் நாமும் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே அல்லேலூயா. அவராய் நாமும் இயேசுவை சந்திப்போம். ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். ஆவியும் மணவாட்டியும் அழைத்திடும் நேரமல்லோ. ஆவியும் மணவாட்டியும் அழைத்திடும் நேரமல்லோ. ஆயத்த விழிப்புடனே பூரணமடைந்திடுவோ. காலமும் சென்றது நேரமும் வந்தது. ஆனந்தம் ஆனந்தமே அல்லேலூயா. காலமும் சென்றது நேரமும் வந்தது. ஆனந்தம் ஆனந்தமே. மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமிதில். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி மணவாட்டி ஆகிய சபையை சேர்க்கத்தான் கர்த்தர் வரப்போகிறார்.
கொண்டாட்டம் நமக்கு முக்கியம் அல்ல, இயேசுவை சந்திப்பது தான் நமக்கு முக்கியம். அதுக்காக தான் இந்த சபையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நம்மை உருவாக்குகிறார், நம்மை பயிற்றுவிக்கிற தேவன். ஆனா அவருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் இந்த ஆண்டில கீழ்ப்படிஞ்சோம்? எவ்வளவு ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்தார், எத்தனை வசனத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிஞ்சோமா? நம்ம ஒப்பு கொடுத்தோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா நம்ம ஒப்பு கொடுக்கலனாலும் கர்த்தர் நம்மை விட்டு விலகவே இல்லை. அதுதான் உண்மை. என் பிள்ளை நான் சொன்ன கீழ்ப்படியலன்னு சொல்லி நம்மளை பாதியில் விட்டுட்டு அவர் போயிடல. என் பிள்ளை எப்படியாவது மறுபடியும் என்னிடம் திரும்பும், என் சத்தத்துக்கு செவி கொடுக்குன்னு சொல்லி தூரம் போனாலும் மறுபடியும் மறுபடியும் நம்மை சேர்த்து கொண்டார். அவருடைய கிருபை தாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்மளைய இது வரைக்கும் இந்த ரட்சிப்புல நம்ம நிக்கிறோம்னா நம்ம திறமை, ஞானம், நம்முடைய அறிவு எதனாலையும் கிடையாது. நிக்கிறோம்னா கிருபை. இந்த வருஷத்துல உன்னை வீழ்த்துவதற்கு சாத்தான் எத்தனையோ காரியங்களை திட்டம் போட்டு வலை விரிச்சான். அந்த வலைக்கெல்லாம் தப்பு வைத்தது கர்த்தருடைய கிருபை. நிறைய காரியங்களை செஞ்ச உடனே நாம நினைச்சோம் என் திறமையில, எனக்கு இருக்கிற ஞானத்துல, எனக்கு இருக்கிற அறிவுல, எனக்கு இருக்கிற பணத்துல செஞ்ச. இல்ல, கர்த்தர் கிருபை கொடுத்தார், அதனாலதான் செஞ்சீங்க, அதனாலதான் வாய்த்தது. உன் படிப்பு உனக்கு உதவி செய்யல, கர்த்தருடைய கிருபை உன் தலையை உயர்த்தி வைத்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபை உன்னை பேர் பெற்றவனாய் மாற்றி வைத்தது. ஆண்டவருக்கு நன்றியா இருந்தீங்களா? இல்ல பெருமை வந்துச்சா? இந்த காலையில யோசித்து பாருங்க. உங்களை உயர்த்தினவருக்கு முன்பாக இன்னும் உங்களை தாழ்த்தினீங்களா? அல்லது வந்த உயர்வை பார்த்து பெருமை உங்களை ஆட்கொண்டதா? இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நாம யாருன்னு எப்பயும் நம்முடைய ஞாபகத்தில் ஒன்று இருக்கணும். நான் களிமண், நான் களிமண். குயவன் எப்படி செய்யறாரோ அப்படிதான் என்னால இருக்க முடியும். என்னால சுயமா எதையும் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து, குயவனே நீர் நன்றாய் வனைபவர், உபயோகமுள்ளதாய் வனைபவர். களிமண்ணா கெட்டியா இருக்கிறேன், ரஃப்பா இருக்கேன், என்னை உடைச்சி உருவாக்கும். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள் எத்தனை பேர் கேட்க போறீங்க? இந்த வருஷத்துல நான் ரொம்ப ரஃப்பா இருந்தேன், என்ன சொன்னாலும் மனம் திரும்பல, என்ன சொன்னாலும் விட்டு கொடுக்கல, என் இருதயம் கடினமா இருந்துச்சு. ஆனா இந்த காலை வேளையில குயவனே என்ன உடைச்சு உருவாக்கும். இந்த வருஷத்துல நாம நினைச்சதெல்லாம் என் சித்தம், என் விருப்பம், அதை தான் செய்ய ஓடுவேன்னு ஓடுனீங்க. ஆனா ஒன்னும் நடக்கல. இந்த காலை வேளை ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிருங்க. என் சித்தம் அல்லப்பா, உங்க சித்தம் தான் செய்ய என்னையே நான் தருகிறேன் உங்களுடைய கையில். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? அந்த ஒப்பு கொடுத்தலோடு கூட அந்த பாடலை பாட போகிறோம். குயவனே உன் கையில் களிமண்ணா. குயவனே உன் கையில் களிமண்ணா, உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா, உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா,
தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். தூயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். தூயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உம் சேவைக்காக என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காக என்னை தருகிறேன். வணைந்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குவே என்னை உருவாக்குவே. சொல்லுங்க, இந்த வருஷ கடைசி நாளிலாவது என்னை உருவாக்கும். உருவாக்குவே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். தூயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். தூயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உமக்காகவே நான் வாழ்ந்திட. வணைந்திடும் உம் சித்தம் போல். உமக்காகவே நான் வாழ்ந்திட. வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே. உருவாக்குவே என்னை உருவாக்குவே. உருவாக்குவே என்னை உருவாக்குவே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். தூயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். தூயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உம் வருகையில் உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுமே. உம் வருகையில் உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுமே. ஓய்வின்றி உம்மை பாட ஓயாமல் உம்மை துதிக்க. ஓய்வின்றி உம்மை பாட ஓயாமல் உம்மை துதிக்க. உருவாக்குவே என்னை உருவாக்குவே. உருவாக்குவே என்னை உருவாக்குவே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். பலியாய் கொடுக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில்.
குயவனேவும் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். குயவனேவும் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும். அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரே, இந்த 2023 என் சித்தம் நடக்கும், என் விருப்பம் நடக்கும் ஓடி ஓடி பார்த்தேன். ஆனா நான் சந்தித்தது தோல்வியை ஒத்துக்கொள்ளுங்க. இந்த வருஷ கடைசியில் அர்ப்பணிக்கிறேன். இனி என் சித்தம் இல்லை, என் ஆசை இல்லை, நீங்க என்ன என் வாழ்க்கையில செய்ய நினைக்கிறீங்களோ அதுக்கு நேரா நான் ஒப்பு கொடுத்து செயல்பட எனக்கு கிருபை தாரும். உம்முடைய வருகையில உம்மோடு கூட நான் வர என்னை மாற்றும். இந்த வருஷத்துல